வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மோஸ்ட் அவைட்டட், அதாவது ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு ரெசிபி. நான் ஒரு கோவக்காய் வறுவல் போடும்போது ஒரு ஸ்பெஷல் பொரியல் பொடி அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டேன். ஆனால் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அது என்னென்னு கொடுத்துருந்தேன். பட் நிறைய பேர் அந்த பொடி தனியாக போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த பொடியோட ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க, இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். தேவையான பொருள் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸில் இருக்கும், அதுலேயும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செய்கிற இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நம்ம பொரியல் வறுவல் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பொரியல் வறுவல் மட்டும் இல்லை, இந்த பொடியை வச்சு நீங்கள் ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் கூட பண்ணலாம். அதை நான் இன்னொரு வீடியோவை உங்களுக்கு போடுறேன். இப்போ என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். முழு உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, தனியா அதாவது வர கொத்தமல்லி, வெள்ளை எள்ளு, காஞ்ச மிளகாய், தேங்காய் துருவல். இது ட்ரை கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் வெறும் சட்டி, அதில் எண்ணெய் எல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். ஒரு 150 கிராம் முழு உளுந்து எடுத்துக்கலாம். மிதமான தீயில் நல்ல செவக்க வறுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த உளுந்து கடலைப்பருப்பு இது ரெண்டும் வறுக்க மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றதெல்லாம் சட்டுன்னு நம்ம வறுத்துடலாம். ஸோ நல்லா செவந்து ஒரே மாதிரி செவந்து வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு பருப்பு எடுத்து அப்படி வாயில் போட்டு அப்படி கடிச்சிங்கன்னா நல்லா பொறுன்னு அப்படி கடிபடணும். அதுதான் உங்களுக்கு பதம். நல்லா லைட்டாக அப்படி கோல்டன் ப்ரௌனாக பாருங்கள், இந்த அளவுக்கு அப்படி கலர் மாதிரி வரும்போது நீங்கள் இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். ஸோ 150 கிராம் உளுந்துக்கு 50 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் கடலைப்பருப்பும் நல்லா கொஞ்சம் செவந்து வறுபட்டு வரட்டும். இது ரொம்ப மணமாக இருக்கும். எல்லா விதமான பொரியல் கூடையும் நீங்கள் இறக்க போகும்போது இது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அப்படி ஒரு பரட்டி இறக்குனிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று உருளைக்கிழங்கு, இந்த வறுவல் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் கூட இந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடியை வெறும் சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு மல்டி பர்பஸ் பொடி அப்படின்னு நான் சொல்லுவேன். வீட்டில் வேறு எதுவும் குழம்பெல்லாம் இல்லையா, இந்த பொடி கொஞ்சம் எடுத்து போட்டு கொஞ்சம் நல்ல நெய்யோ கூட போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இப்போ கடலைப்பருப்பை வறுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த முழு தனியாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே வாசனை வரும், அந்த அளவுக்குள்ள சட்டுன்னு வறுத்து எடுத்து வச்சிடலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகமும் சேர்த்து வறுத்துக்குங்க. அப்படியே படப்படான்னு பொரிஞ்சு வரும்போது எடுத்துருங்க. மற்றதெல்லாம் சட்டுன்னு ஃபாஸ்ட்டாகவே நம்ம வறுத்து முடிச்சிடலாம். எல்லாத்தையும் வறுத்து ஒரு பிளேட்டில் அரைக்கும் போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியே நம்ம ஒன்றாவே அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்தது வேர்க்கடலை ஒரு 50 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் சூடு காட்டி எடுத்துடலாம். இது கொஞ்சம் பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால இதுவும் கொஞ்சம் நல்ல படப்படன்னு பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் போடலாம். நான் கொஞ்சம் நாள் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த டெசிகேட்டட் கோகோனட்னு சொல்லுவாங்களே, ட்ரை கோகோனட், அது இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா அடுத்தது நம்ம செந்தூர் மசாலாலையும் இந்த பொடி வரும். ஆனால் வீட்டுக்கு அரைக்கும் போது நம்ம எப்படி வேணாலும் அரைச்சி வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் சேல் பண்ணும்போது அதில் சில வேலைகள்லாம் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். ஒரு R&Dலாம் அதுக்காக பண்ணி இது எத்தனை நாள் ஸ்டோரேஜில் எப்படி இருக்கும். ஏன்னா நம்ம எந்த செந்தூர் மசாலா எதுலேயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலர்ஸோ சேர்க்குறதில்ல. அதனால் அந்த ஸ்டோரேஜ் விஷயமெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம அதை சேலுக்கு கொண்டு வர முடியும். இப்போ இந்த தேங்காய் துருவல் நல்லா ப்ரௌனாக வதங்கும் போதே கூடவே அந்த வெள்ளை எள்ளு அது ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு. சப்போஸ் பூண்டு சாப்பிடாதவங்க என்ன பண்ணுங்கள், பூண்டுக்கு பதிலாக ஒரு சின்ன கட்டி துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும். பூண்டு சாப்பிட்றவங்க பூண்டு, இல்லைன்னா பெருங்காயம். அதையும் லேசாக வதக்கிட்டு அப்புறம் நம்ம ஒரு 10லேருந்து 12 மிளகா போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த குவான்டிட்டிக்கு சரியாக இருக்கும். இந்த மிளகா ரொம்ப அவ்வளோ காரம் இருக்காது. உங்களுக்கு காரமாக வேணும்னா கார மிளகா, அப்படி இல்லைன்னா நார்மல் இல்லை காஷ்மீரி மிளகா எது வேணாலும் போட்டுங்க, உங்கள் சாய்ஸ். அதையும் வதக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு இப்படி ஒரு மாதிரி பொறுன்னு, அதாவது குறப்பாக இட்லி பொடியெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த சூடான வாணலியில் அப்படி கொட்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் நல்ல வாணலிலேயே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை
ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு பொரியல், வறுவல், வெரைட்டி ரைஸ் இதை வச்சு கொஞ்சமாக புளி வச்சு உப்பு வச்சு ஒரு துவையலாக கூட அரைச்சிக்கலாம். அதான் சொன்னேன் பாருங்கள், இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் பொடி அப்படின்னு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்த நம்மளுடைய செந்தூர் மசாலாஸில் கூடிய விரைவில் இந்த பொடியும் சேல்ஸ்க்கு வரும். முடிகிறவங்க வீட்டில் நீங்களே இதே மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. முடியலையா, நாங்கள் ரெடி பண்ணி வைக்கும் போது எங்ககிட்ட நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். 20 வகையான வெரைட்டி மசாலாஸ் நம்மக்கிட்ட இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் இருக்குது. இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.